الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாங்க ஒவ்வொருவரும் இந்த வருஷம் அடைஞ்சி அதுல மிக வேகமாக போன வருஷத்துக்கு பார்க்க மிக வேகமாக ரமலான் எங்களை விட்டு போயிட்டுருச்சு. இப்ப நாங்க 27 கால வச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்தை விளைக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, 27 என்று சொல்றது கன்ஃபார்மா லைலத்துல் கத்ர் இரவு இல்லை. நிறைய பேர் மெயின் செட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லி. அப்படி இல்ல, கடைசி 10 என்று சொன்னா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இஅ்திகாஃப் போயிட்டுருவாங்க. பெண்களுக்கும் தன்னுடைய வீடுகள்ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது ரசூலோட வளமை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவுல இருக்குன்னு சொல்லி காட்டப்படல, மறைக்கப்பட்டுச்சு. அது மறைக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் தான் லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் தஆலா சும்மா சரி இந்த உம்மத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னா வருஷம் பூரா செய்யற அநியாயத்தெல்லாம் செஞ்சு போட்டுட்டு அந்த லைலத்துல் கத்ர் இரவுல மட்டும் வந்து தௌபாவை கொழுவிச்சிட்டு அமல் செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க. அதனால தான் அந்த ஹிக்மத்தை வச்சுதான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கடைசி 10ல அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறான். அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒற்றைப்படை இரவுகள்ல தேடிக்க வேண்டாங்க. 21, 23, 25, 27, 29 வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, லைலத்துல் கத்ர் இரவு சம்டைம் முடிஞ்சும் இருக்கும், இந்த இரவாகவும் இருக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கணும் என்றது ஆதரவோட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் சொல்றது ஒரு புனிதமான ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா ஏனைய மாதங்கள்ல கொடுக்கப்படாத எத்தனையோ சிறப்புகள் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு ரமலானுடைய நோன்பு, ஒரு நோம்பாளியுடைய பெருமதி, அது உலகத்தில் இருக்க காட்டிலும் கண்ணியமான சகோதரர்கள் எவ்வளவு தான் சொன்னாலும் விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. எப்ப விளங்குன்னு சொன்னால் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு நோம்பாளி ஒரு நோம்புடைய பெருமதியை விளங்குறதுக்கு அவன் கபருளுக்கு போகணுமா. அதை விளங்கப்படுத்துறாரு. எப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நோம்புடைய பெருமதியை விளங்குவதாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் நோம்புடைய பெருமதியை விளங்கணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு சான்ஸ் இல்லாட்டில் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு போட்டுட்டு கபருக்கு போகணும். கபருக்கு போயிட்டு கபூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எழுப்பாட்டி அவன் கிட்ட கேட்கணுமாம், உலகத்துல உனக்கு என்ன ஆசை, திரும்ப அல்லாஹ் உனக்கு உனைய உலகத்துல அனுப்பணும்னு சொல்லி ஒரு நியதி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நீ உலகத்துல என்னத்தை ஆசைப்படுவாய்? அந்த கபூர்ல இருக்கக்கூடிய மனுஷன் செல்வானாம், எனக்கு உலகத்துல ஒன்றுமே ஆசை இல்லை, உலகத்தை அடையணும், உலகத்துல ஆட்சி அதிகாரத்தோட வாழும் செல்வம் ஒன்றுமே இல்லை, ஏண்டா எல்லாமே என்ன ஏமாத்திருச்சு. உலகத்துல இருக்க காட்டிலும் எனக்கு உலகத்துடைய அற்பம் விலங்கல்ல, சொற்பம் விலங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டு ஏமாந்துட்டேன். அதொன்றும் எனக்கு கபூர்ல பயனளிக்கல. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, நான் உலகத்துக்கு வந்ததன் பின்னால அல்லாஹ் எனக்கு ஒரு ரமலான்ல ஒரே ஒரு நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும், அதை மட்டும் தந்தா போது நோன்பை பிடிச்சிட்டு நோன்பு காலத்துல செய்ய வேண்டிய அமலையும் செஞ்சுட்டு நான் திரும்ப என்ன செஞ்சேன், கபூருக்கு வந்துருவேன் சொல்லி சொல்லுவானா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு 6வது அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹகீகத்
யதார்த்தமா யோசிச்சு பார்த்தா இதுதான் நிலைமை. கண்ணியமானவர் சகோதரர்களே பெரியார்களே, அதனால கபருக்கு கீழால போனதன் பின்னால எந்த ஒரு அமல்ட பெருமதியையும் ரமலாண்ட பெருமதியை விளங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சொர்க்கவாசிக்கு எந்த கவலையும் இருக்காதாம். ஆனா ஒரே ஒரு கவலை இருக்குமாம். என்ன கவலை தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்யாம அவருடைய உலகத்துடைய வாழ்க்கையில மனிதண்ட ரீதியில சில காலத்தை வீணாக்கிப்பாரு. அதை நினைச்சு கவலைப்படுவானாம், எங்களுக்கு திக்ர் செய்ய கிடைக்கல, அல்லாஹ் சிந்திக்க கிடைக்கல. அந்த நேரத்தை நினைச்சு அது மட்டும்தான் கவலையா இருக்குமாம். அதே மாதிரி உலமாக்களுடைய கருத்தறிக்கை கபூர்ல இருக்கக்கூடிய மனிதன் இருக்கிறானே, கபூருடைய வேதனை அது வேற டாபிக். நாங்க எல்லாரும் வேதனையை பத்தி அதாப பத்தி கேள்விப்பட்டுகிறோம். கபூர்வாசியை கிடைக்கக்கூடிய பெரிய வேதனை, பெரிய அதாப் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கபூர்வாசியும் மண்ணுக்கு கீழாக இருந்து கொண்டு தன்னுடைய கால நேரத்தை பத்தி வீணாக்கினானே, அதை நினைச்சு 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 கண்ணீரை அடிப்பானாம். காலத்தை அநியாயமாக்கிட்டனே, காலத்தை வீணாக்கிட்டனே, கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்த காட்டு சொன்னாங்களே, ஊட தட்டி சொன்னாங்களே, கேட்கலையே, சந்தர்ப்பம் இல்லையே, நினைச்சு நினைச்சு கவலைப்படுவாங்களாம். இதுதான் கபூர்ல கிடைக்கக்கூடிய பெரிய வேதனையா. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால அமல்ட பொறுமதியை நாங்க உலகத்துல விளங்கணும், நோம்புடைய பெருமதி உலகத்துல விளங்கணும். எங்களுக்கு தந்த நோம்பு இருக்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதே நோம்பு அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால நபிமார்களோட கவும்கள் கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க எவ்வளவு காலம் பிடிச்சாங்க? சிலர்கள் 6 மாசம் பிடிச்சாங்க, சிலர்கள் 3 மாசம் பிடிச்சாங்க. எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 30 நோம்பு தான். ஆனா இந்த 30 நோம்புல அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த சிறப்பிற்கு தானே, இது இதற்கு முன்னாலே நபிமார்கள் எந்த கவுங்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. ஸ்பெஷல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை தந்து, இந்த ரமலான்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட எத்தனையோ பாக்கியங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு பாக்கியம் தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு நோம்பாளி நோம்பு பிடிக்கிறாரு. ஒரு நோம்பாளி நோம்பு பிடிச்சி அவர்கள் அந்த வாய் வாடு இருக்கி, அந்த வாய் வாடு மனிதன் ரீதியை யாரும் என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. பஸ்ல போயிருந்தாலும் நாங்க என்ன செய்வோம்? மிச்சம் பயந்து தான் போவோம், வாடு அடிச்சிருமோ. அது மனித இயல்பு. சொந்த மனைவிகளே கிட்ட இருக்க மாட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடகைக்குத்தானே அல்லாஹ்வுடைய பார்வையில எவ்வளவு பெருமதியானது சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில கஸ்தூரியோட நறுமணமாம். அப்படின்னு அந்த அதிசய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் நோம்பாளி அந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான். வாய் வாட கூட அல்லாஹ்வுடைய பார்வையில கஸ்தூரியை விட நறுமணம் என்று சொன்னா அல்லாஹ் ஒரு நோம்பாளியை நேசிக்கிறான். இந்த அதிசய இன்னொரு முறையில விளங்கப்படுத்துவதாக இருந்தால், ஒரு உதாரணம், இஸ்லாத்துல கல்யாணத்துக்கு முன்னால தொடர்புகள் ஏற்படுறதுக்கு லவ் மேரேஜ், இது ஷரியத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதை முதலாவது விளைவிக்கணும். கடைசியில பயானுக்கு வந்தாரு, நல்ல பாயிண்ட் ஒன்று தந்தான்னு சொல்லி அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்றேன். இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை விரும்புறான். எந்த அளவுக்கு முகப்பத் சொல்ல அந்த அளவுக்கு முகப்பத். அவன் கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான், உனக்கு உலகத்திலே பிடிச்ச மனம் எதுன்னு சொல்லி கேட்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு உலகத்திலே பிடிச்ச மனம் நான் விரும்பக்கூடிய பெண்ணுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடன்றுவான். அவன் ஒரு மாசத்துக்கு பள்ளி விளக்கிக்க மாட்டான், ஆனா அந்த வாட இவனுக்கு பெருமதியாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு முஹப்பத், அந்த அளவுக்கு அன்பு. அது 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 அதை வர்ணிக்கலாத அன்பு. அதே மாதிரி தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்கள், லைலத்துல் கத்ர் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. 1000 மாதங்களை விட 80 வருஷம் அமல் செஞ்ச நன்மை ஒரு இரவு ஒரு நைட் எத்தனை அவர் செய்ய போறோம்? ஒரு 3 அவர் 4 அவர் செய்ய போறோம். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கிக்கிறான். பெரிய ஒரு பாக்கியம். மலக்குமார்கள் சாரசாலையா வாராங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவு மிச்சம் குளிரும் இல்ல, மிச்சம் சூடும் இல்ல, நடுத்தரமான ஒரு கிளைமேட்ல இருக்கு. கடல் தண்ணி இனிப்பாக இருக்கு. இதெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவு என்றதுக்குரிய ஒரு அடையாளம். அந்த இரவுல மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கு. எந்த துணியால சிந்தனையும் இருக்காது. இந்த பாக்கியத்தை கூட அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் அன்பு வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப கண்ணியமான
சகோதரர்களே, இந்த ஒரு மாசம் பிடிக்கிற நோம்புல இவ்வளவு சிறப்புகளை இவ்வளவு வெகுமதிகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரதா ஏன் தாரான் கண்ணியமானவர்களே? ஏன் தாரான்னு சொன்னால் கியாமத்துடைய நாளையில 1,24,000 நபிமார்களோட கவுங்கள் அவர்கள சொர்க்கவாதி இருக்கிறாங்க, நரகவாதி இருக்கிறாங்க. அவர்களில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவதை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். நானும் நீங்களும் கியாமத்துடைய நாளையில சொர்க்கம் போகும் வரை நபியுடைய உம்மத் சுருக்கமா சொல்ல போனா நபியுடைய உம்மத்தார்கள் சொர்க்கம் போகும் வரையில ஏனைய நபிமார்களோட கூட்டத்தார்கள் என்ன செய்யலாம்? சொர்க்கம் போவேலா என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பல்லா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏனைய கவும்களை விட அல்லாஹ் தஆலா நபியுடைய உம்மத்தார் எங்களையோட அல்லாஹ் மிச்ச அன்பு. அல்லாஹ் அதன் காரணத்தால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எக்ஸாமையும் தந்து கேள்வியும் தந்து அதற்குண்டான பதிலையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து துனியாவுடைய வாழ்க்கையை எப்படி சரி அல்லாஹ் துப்பரவாக்கி எங்களை சொர்க்கவாதி ஆக்கி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் பார்க்கறாங்க. பல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தை தந்து கொடுத்தா. ஏன்னா மனுஷன் மறதியார், தவறு செய்யக்கூடிய, உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறு செய்யாமல் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். நபிமார்கள் தவிர உலகத்துல எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, சஹாபிட அந்தஸ்து அடையறதுக்கு முன்னால அவர்களோட நிலைமை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அவர்கள் கூட நரகத்துடைய விளிம்பிலே இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து சஹாபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வச்சான். யார் உலகத்துல எந்த அவுலியாக்கள் வரலாறு எடுத்துக்கொண்டாலும், எந்த இறைநேசர் வரலாறு எடுத்துக்கொண்டாலும், அவருடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டா ஒன்று குடிகாரரா இருப்பாரு, இல்லாட்டி சூது விளையாடக்கூடிய இருப்பாரு. எல்லா திஷ்டி எடுத்து பாருவோம். புகாரி இமாம்களும் முஸ்லிம் அவரோட உஸ்தாத்களும் ஃபுலைல் இப்னு இயான் ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் பின் முபாரக், இப்படி வரலாறு எடுத்துக்கொண்டா இவங்களோட ஆரம்பத்துல இருந்து அவுலியாக்கள் அல்ல. இவங்க எல்லாரும் தவறு செஞ்சவர்கள். ஆனால் தவறு செஞ்சாலும் நபி அவங்க என்ன செய்ய, குல்லு பனி ஆதம ஃபத்தாவும் வ கைருல் ஃபத்தாயின தவ்வாபுன், ஆதமுடைய மகன் அவன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனா தவறு செய்யக்கூடியவர்களையும் மிகவும் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க, தௌபா செஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் அவர்களை பத்தி நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறான். எங்களோட பாவத்தை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் மன்னிக்கணுமோ அப்படியெல்லாம் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான். ஒரு கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பா வச்சிருக்கான்னு சொன்னா, பாதையில போகக்கூடிய நேரத்துல எச்சி துப்புறதுக்கு தேவைப்படுது. அவர் என்ன செய்யறாரு? சுன்னத்தான முறையில் பரை இடது சைடுல யாரும் டிஸ்டர்ப் இல்லாம எச்ச துப்புறாரு. அல்லாஹ் இதுக்கு கூட ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஒரு முள்ளு குத்தி பட்டுச்சு உட கால்ல, அந்த முள்ளு குத்தி பட்டுச்சு, நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னீங்க. அல்லாஹ் இதன் காரணத்தால ஒரு பாவத்தை மன்னிச்சு ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா இருக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு அசைவுகளுக்கு பின்னால அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சு எங்களை சுத்தப்படுத்தி எங்களை சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட ஆசை என்ன தெரியுமா? யாருமே நரகத்துக்கு போக கூடாது. நான் படைச்ச அடியார்கள் யாருமே நரகத்துக்கு போக கூடாது. ஏதோ அவன் படைச்ச நரகத்துடைய கொடூரம் அவனுக்கு தெரியும். இந்த நரகத்துடைய வேதனை இந்த உம்மத்து தாங்காது, இந்த நரகத்துடைய கொடூரத்தை உம்மத்து தாங்காது. சாதாரண ஒரு மிளகு திரி, அதுல நம்ம ஒரு விரல ஒரு 5 நிமிஷத்துக்கு போடுவோமா? போட மாட்டோம், கை எடுத்துருவோம். இதை விட 70 மடங்கு தான் நரகத்துடைய நெருப்பு. சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்துடைய நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடலை அல்லாஹ் தஆலா தந்தி இல்ல. இது இந்த உம்மத்து தாங்காது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்தை விட்டு தூரமாகிறதுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அந்த இதுல முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தான் ரமலானுடைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அது 27ஆம் இரவுல நாம ஒவ்வொருத்தரும் கால் வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சுஜூத்ல இருந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? துஆ செய்யணும். யா அல்லாஹ், என் வாழ்நாள்ல 20 ரமலான் எனக்கு தந்திருக்கிறாய். எங்கட வயசு எங்களுக்கு தெரியுமே. இந்த 20 ரமலான உனக்கு வெறுப்பான முறையில தான் கழிச்சடியா அல்லாஹ். இந்த முறையில ரமலான தந்தாயா அல்லாஹ். மனிதன் தெரிஞ்ச சில தவறுகள் நடந்திருக்கும்,
தயவு செய்து இப்படி பணிவாக யாரோ உனக்கு நான் பணிவாக கேட்கிறேன் யா அல்லாஹ், இந்த ரமலான சரி ஒரு சிறந்த ரமலானாக, நரகத்துக்கு விடுதலை பெற்று தரக்கூடிய ரமலானா, ரஹ்மத்துல் ரமலானா ஆக்கித்தான் சொல்லி ஒவ்வொரு அடியார்களும் சுஜூதில் துஆ செய்யும். ஏன் துஆ செய்யணும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தை அடைச்சும் யாரும் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, எங்கட பாஷையில சொல்றது அவன் நாசமா போண்டான். யார் ஆமீன் சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொல்லி கேட்கவானா, இது எப்பயோ ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. யார் யாரு ரமலானுடைய மாதத்தை இதுவரைக்கும் அடைஞ்சி பாவத்தொட்டு வெளியே வரலையோ, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கவில்லையோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பதுவா என் வாழ்க்கையில வேலை செஞ்சு கொண்டே இருக்கு. அது எப்படி வேலை செய்யும் சொல்லி யாருக்கும் சொல்லல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பாவம் இருக்க கண்ணியமானவர்களே, பாவம் சொல்றது இது நினைக்க கூடாது, இது லேசான ஒன்று சொல்லி எங்களுக்கு ஒளிஞ்சொலிஞ்சி மறைஞ்சி என் மனைவிக்கு தெரியாம, பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு தெரியாம, பாப்பாக்கு தெரியாம, உம்மாக்கு தெரியாம பாவம் லேசா செஞ்சிடணும். கண்ணியமானவர்களே, நாங்க பாவத்தை மறந்தாலும் பாவம் எங்களையே ஒரு நாள் என்ன செய்யாது. அதை தௌபா செஞ்சு அதை அப்படியே டிலீட் பண்ணி போட காட்டிலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அந்த பாவத்துடைய அதனாலே விட வாழ்க்கையிலிருந்து வெளியாகி கொண்டே இருப்பான். ஒன்று இவருக்கு வெளியாவல்ல, சில நேரத்துல இது குர்ஆன் ஹதீஸுடைய நிழல்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான். பாப்பா செய்யக்கூடிய சில பாவங்கள், ரகசியமான பாவங்கள், உம்மா செய்யக்கூடிய ரகசியமான பாவம் எங்களுக்கு பிரதிபலிக்காட்டி அதனுடைய அதனால் எங்கள பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளியாகும். எங்கள பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளியாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல ஒரு வாலிபன், அவனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவன் அசாம ஓடி வந்து கொண்டிருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வாராங்க, வந்து கேட்கிறாங்க, வாலிபனே உன்னோட பார்வை பொறுப்புடையதோட பார்வை இல்லையா, அப்படி அடையில போச்சான்னு சொல்லி அந்த வாலிபன் சொல்றாரு, தோழரே எனக்கு பொறுப்புடையதே கண் தெரியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏதோ ஒரு காலத்துல உன்னோட வாப்பா யாருக்கு ஒரு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, அந்த அநியாயத்துடைய பிரதிபலன் தான் அல்லாஹ் உன்னோட கண் பார்வை இல்லாமல் ஆக்கிட்டான். அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாப்பா செஞ்ச அநியாயம் என்ன தெரியுமா? பெருசா ஒன்றும் இல்லை. இவர் அந்த வாப்பா இளந்தாரி காலத்துல பொதுவா கல்யாணம் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னால பொதுவா அந்த துரும்பு வேலை செய்யறதுக்கு எப்ப பொடியமாக மாதிரி இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு பறவையை பறவை பறந்து கொண்டிருக்க அந்த கெட்ட போட்டு எடுத்து அடிச்சிருக்கிறார். அடிக்க போக அந்த 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 இருக்கே அது போயிட்டு சரி ஒரு பறவையில கண்டுக்கே பட்டு அந்த பறவையில கண் பார்வை இல்லாம அப்படி கீழே போயிடுச்சு. இவர் இது பெருசா கணக்கெடுக்கல, இதுக்கு தௌபா செய்யவும் இல்லை. இவரு எப்படி எப்ப பிரதிபலிச்சு, இவருக்கு கல்யாணம் முடிச்சு இவர் புள்ளைய பெற்றதன் பின்னால அவருடைய புள்ளோட கண் பார்வை எடுத்து போட்டார். செஞ்சது சின்ன ஒரு தவறு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, பாவம் செய்வது அவ்வளவு பயங்கரமானது. எனவே அவசரமான முறையில நாங்க தௌபா செய்யாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். ரகசியமான பாவங்கள் எங்கட இறுதி முடிவு மோசமானதாக ஆக்கி, கேவலமானதாக ஆக்கி. சில மக்களை பார்க்கணும், பகிரங்கமா இபாதத் செய்வாங்க, ஆனா பாவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் அந்த பாவத்தை என்ன செஞ்சிருவாங்க, அந்த பாவத்தை செய்வாங்க. இவர் செய்யக்கூடிய நல்லமல்கள் எந்த பிரயோசனமும் இல்லை. இவர் செய்யக்கூடிய நல்லமல் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓட்ட குடத்துல தண்ணியை நினைக்கிற மாதிரி. இவர் ஆத்துக்கு போனாரு, குடத்துல தண்ணியை நினைக்கிறது. ஆனா தண்ணியை நினைக்கிறாரு, தண்ணி நிறைய இல்லை. காரணம் சின்னோரு துவாரம் ஓட்டே வந்து. இதே மாதிரி தான் அதிகமான அமல் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க, தராவி தொழுறாங்க, கியாமுல் எல்லாமே செய்யறாங்க. நோம்புடைய காலம் வந்தா பள்ளி நிறைஞ்சிருக்கி, தலை நோம்புக்கு பார்த்தா சொபவுடைய தொழுகை நிறைஞ்சிருக்கி. ஆனா ரமலான் முடிகிறதோட சிலர்களுக்கு பள்ளி சைடுக்கே வாரத்துக்கு மனசு வருதில்லை. காரணம் தெரியுமா? இவருடைய ரகசியமான பாவங்கள் பள்ளி பக்கம் வாரத்துக்கு இவருடைய உள்ளத்துல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி, இது பாவத்தை கிடைக்கிற பெரிய தட்டு. பயந்து கொள்ளும், பயந்து அமல் செய்யும். ரமலானுடைய காலத்துல செஞ்சாமல் இருக்க கண்ணியமானவர்களே, இது இஸ்திகாமத்துக்காக துஆ செய்வோம். கஷ்டப்பட்டு அமல் செஞ்சோம், கஷ்டப்பட்டு தஹஜ்ஜத் தொழுதோம், சுபஹ் தொழுதோம், எத்தனை குர்ஆன் ஓதிருப்போம், எத்தனை திக்ர் செஞ்சிருப்போம். இவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனசாட்சிக்கு நான் செய்யக்கூடிய பாவங்கள் மனைவியிடம் முன்னுக்கு நடிக்கேடும்.
பாவம் செய்யாத மாதிரி மனைவிக்கு கணவன் முதுகு நடிக்கணும். கணவன் வீட்டுல இருக்க காட்டிலும் பத்தினி மாதிரி இருந்து போட்டு கணவனை வெளியே அனுப்பி போட்டுட்டு ரகசியமா பாவம் செய்யக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க உலகத்துல? எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க கணவன்மார்கிட்ட காதுல போசுத்துறோம்னு சொல்லி. இல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கெட்ட மௌத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் ரகசியமாக பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு. உம்மாவுக்கு தெரியாம தவறு செய்யக்கூடிய வாலிபர்கள் பாப்பட முன்னுக்கு போய்க்கு நடிக்கிறார் இபாதத் செய்யற மாதிரி. ஆனா அந்த போன் எடுத்து பார்த்தா உள்ள ஜகாவை எல்லாம் இருக்கி பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. இவர் நினைச்சு கொண்டிருக்கிறது பாஸ்வேர்ட் உள்ளுக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு இருட்டறையில ஒரு கடலுக்கு கீழால கருப்பு கல்லுக்கு கீழால ஒரு கருப்பு எறும்போடு பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த எறும்புடைய சத்தத்தை மல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த எறும்பு ஓடக்கூடிய காட்சியை மல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். என்னோட பாஸ்வேர்ட் என்ன இருக்குன்னு சொல்லி படைச்சவனுக்கு தெரியும். இதெல்லாம் எப்ப தெரியுமா வேலை செய்யும்? சக்கராத்துடைய நேரத்துல தான் வேலை செய்யும். நாங்க சக்கராத்துடைய நேரத்துல கண்ணியத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே பெரியார்களே, நாங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் அதை படம் பிடிச்சு காட்டுவான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷைத்தான் இருக்கிறானே எவ்வளவு பயங்கரமான சூழ்ச்சிக்காரன்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா 100 டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கான், 100 ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த 100 ஆற்றல்ல ஒரே ஒரு ஆற்றலை தான் என்ன செய்யறானா உலகத்துல பாதிக்கிறானா மனுஷனை வலிக்க இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு கீழாக ஒரு மனுஷன் தொழுகையை விடுறான், சினா செய்யறான், கொலை செய்யறான், மோசடி செய்யறான். அவனை அட்டாக் பண்றது ஈமான்ல சக்தி போறாது. மத்த 99 ஆற்றல் எப்ப பாதிப்பான்னு சொன்னா தான் பாதிப்பான். உலகத்துல வந்து எவ்வளவு பெரிய இளைஞர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கிறதுக்கு கடைசி நேரத்துல முயற்சி செய்யாமல் எத்தனையோ பேர் மாட்டினான். 99 தப்பி வந்தாங்க நிறைய பேர். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில பாவத்தை விடுவோம். முதலாவது இந்த ரமலான தந்த நோக்கமே அதுதான். ரகசியமாக செய்யக்கூடிய பாவங்கள், இந்த பாவத்துடைய வேலை நான் எப்ப பார்ப்போம்? சக்கராத்துடைய நேரத்துல பார்ப்போம். அமலுடைய இஸ்திகாமத்துக்காக துஆ செய்வோம். நோம்புடைய காலத்துல ஓதின குர்ஆன் அது 27ஓடு நான் என்ன செய்யப்படாது, தமாம் செஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த மூளை குர்ஆனை நாங்க எப்ப தூரமாக்குறோமோ நினைச்சு கொள்ள வேண்டியதான் நாங்க என்ன செய்றோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி கொண்டு போறோம். இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். ஆனா குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம் சரி ரமலான்ல மட்டும் குர்ஆனை ஓதிட்டு நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு விடுமுறை கொடுக்கறது இல்ல. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்துல நாங்க தொழுக கியாமுல் லைல் இரவு தொழுக, இது ரமலான் அல்லாத காலத்துல தொழுவே. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது கடைசி 10ல மட்டும் தான் கியாமுல் லைல். இல்ல புகாரில தெளிவா வந்திருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்திலேயும் ரமலான் அல்லாத காலத்துல 11 ரக்காத் என்ன செஞ்சிருக்கிறாங்களா, தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகை தொழுதிருக்கிறாங்க. நடுநிசில இருக்கு. இந்த தொழுகை என்ன செய்யணும், வேலை கண்டினியூ பண்ணு. நோம்பு பிடிக்கும், என்னோட வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு நேர காலத்தோட தூங்கி கொஞ்ச நேரத்தோட எழுப்பி 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது 3 ரக்காத் வித்ர தொழுது நாங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட மன்றாடு. இது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியங்கள் மௌத் வரைக்கும் யாருக்கு கிடைக்குதோ உலகத்திலே கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். தஹஜ்ஜத் ஒரு முக்கியமான ஒரு அமல். தஹஜ்ஜத் சொல்றதுக்கே ஒரு முக்கியமான ஒரு அமல். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப எங்களையே கொஞ்சம் பரிசீலனை பண்ணோம். 27ஆம் இரவுல இருக்கிறோம். இவ்வளவு காலம் நாங்க செஞ்சோம் அமல், அல்லாஹ் என்னைய பொருத்தி கொண்டுட்டானா? எனக்கு பாவத்தை விடணும்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு உணர்வோடு வந்துச்சா? நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களையே பரிசீலனை செஞ்சு கொள்வோம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கிட்ட கேள்விகளுக்கு கேட்கறதுக்கு முன்னால நீ உன்னைய பார்த்து உன்னோட மனசாட்சியோட பேசி, நீ அடுத்தவனை பார்க்க, அடுத்தவனுக்கு விரல் நீட்டுறதுக்கு முன்னால நாங்க நினைக்கணும் 3 விரல் நான் ஒரு விரலை தான் ஒருத்தருக்கு நீட்டினோம். எங்களுக்கு 3 விரல் நீட்டுது. முதல்ல உன்னைய சுத்தமாக்கிக்கோ.
பண்றதுன்னு சொன்னால் அதுக்கும் வழிகாட்டல் இஸ்லாத்துல இருக்கு. ஃபுலைகுடியார் ரஹ்மத்துல்லாஹ் அவ கையான் ஃபுலைகுடியார் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வாரார். அவர் வந்து சொல்றாரு, இமாம் அவர்களே, நான் அதிகமா உலகத்துல பாவம் செய்யறேன், நான் உலகத்துல அதிகமா பாவம் செய்யறேன், ஆனா நான் நிம்மதியாக தான் வாழ்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், மனைவி மக்களோட நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தாக்கமும் விலகுதில்லை. பாவம் உலகங்கள் பின்பற்றலாம் பொய்ய சொல்றாங்க, பாவம் செஞ்சு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஃபுலைகுடியார் யார் தெரியுமா? நான் ஆரம்பத்துல சொன்னேன், இவரு தௌபா செஞ்சு இமாம் ஆவறதுக்கு முன்னாலே இந்த ஆரம்ப ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இவர் பெரிய ஒரு கொள்ளைக்காரர். இவர் இருக்கக்கூடிய ஊருக்கு யாருமே போக மாட்டார், அப்படி மக்கள் அடிக்கக்கூடிய ஒருத்தர். மாஷா அல்லாஹ் தௌபா செஞ்சாரு, அல்லாஹ் நெருக்கத்தை அடைஞ்சாரு. எந்த அளவுக்கு எல்லாம் பெரிய இமாமா மாத்தினான்னு சொன்னா, இன்னைக்கு புகாரின்னு பேசுறோமே, புகாரி இமாம் உஸ்தாத் அல்லாஹ் தஆலா மாத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் ஒரு பெரிய ஒரு இமாம். இவர்கள் ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, இமாம் அவர்களே, நான் பாவம் செய்யறேன், ஆனா நிம்மதியா வாழ்றேன், எனக்கு அந்த பாவத்தை பத்தி கொஞ்சம் உணர்வு வருது இல்ல, பாவத்தை பத்தி கணக்கே இல்ல, எனக்கு அதாவது அந்த பாவத்தால கிடைக்கிற அந்த அதரா அந்த தாக்கம் என் உடம்புல வேலை செய்து இல்லட்டா. இமாம் அவங்க சொல்றாங்க, மனிதா, நீ சொல்றாய் பாவம் செஞ்சா நிம்மதியா வாழ்றாய், உலகத்தோடு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி, எப்போ உள்ளத்துல செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கிட்ட கண்ணீரை வடிச்சு அந்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய உணர்வு ஓட உள்ளத்துல ஏற்படவில்லையோ, இதுதான் அல்லாஹ் உலகத்துல பெரிய தண்டனை. சில பேருக்கு செய்யற பாவம் கணக்கே இல்லை, பாவத்தை பத்தி கணக்குன்றதே இல்லை, உள்ளத்துல அந்த பாவத்தை பத்தி அச்சம் வருது இல்லை. நோம்பு முடியறது ஒரு பக்கம் இருக்க, நோம்புடைய காலத்துல கூட நான் பாவத்தை உணருமே, பாவம் செய்யக்கூடாது உணர்வு வரலையா, நாம் எங்கட மனசாட்சி நாம் பத்துவா கொடுத்துக் கொள்வோம், எங்க பேரை சொல்லி பத்துவா கொடுத்துக் கொள்வோம், எங்கட ரமலான் எல்லாம் கபூல் செய்யல, எங்கட ரமலான கபூல் செய்யல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வே ரமலான்ல பொருந்தி கொள்ளாததுக்கு இன்னொரு அடையாளம் தான் இப்னு கைமல் ஜௌசியா போல அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கு பல தண்டனைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதுல பெரிய ஒரு தண்டனை ஒன்று தண்டனை தெரியுமா? யார வாயில சுப்ஹானல்லாஹ் என்ற சிக்ர் செய்யறதுக்கு வாய் கஷ்டமா இருக்குதோ அவர் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இதுதான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உலகத்துல தந்த பெரிய தண்டனை. இப்ப நாங்க எங்களை செக் பண்ணுவோம், எத்தனை பேர் திக்ர் செஞ்சோம், எத்தனை பேர் அடுத்தவன்ட்ட ஊர்வலாய கழுவினோம். நோம்புடைய காலத்துல அடுத்தவனை பத்தி குறை பேசுறது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் தெரியுமா? கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, யார் அதிகமா அடுத்தவரை பத்தி புறம் பேசுவாங்களோ சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, கலிமா அல்லாஹ்வால வெளியாக்க மாட்டானா. சக்கராத்துடைய நேரத்துல கலிமா அல்லாஹ்வால வெளியாக்க மாட்டானா. பெரிய பயங்கரமான பாவம். நபி அவங்க சொன்னாங்க, கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, யாரு அடுத்தவட்ட புறம் பேசுவாங்களோ, அடுத்தவனை பத்தி கழுவி அவனோட பலாய கழுவாங்களோ, இது எவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா விபச்சாரம் செய்யறதை விட ஒரு கடினமான பாவம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும், உள்ளத்துக்கு போட்டுக்கொள்ளணும். ஏன்னா பொதுவா ஹதீஸுடைய கருத்துல வரக்கூடிய நேரத்துல அதிகமா பெண்கள் நரகத்துல இருக்கிறாங்க. நரகத்துல இருக்கக்கூடிய அந்த காரணத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, நரகத்துல ஒரு பெண் கூட்டத்தார்களை பார்த்தேன், அந்த பெண் கூட்டத்தார்கள் எப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு செம்பாலான ஒரு நெகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நெகத்தால் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய உடம்பை அப்படி பராண்டி கொள்றான். அதுதான் அவருக்கு பிடிக்கிற தண்டனை. யாருமே வராண்டது, அவரே அவருடைய நெகத்தால பராண்டி கொள்றான். செம்பால கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா எவ்வளவு கடினமா இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யார் நபியவங்க கேக்குறாங்க, யா ஜிப்ரீல், இந்த பெண்கள் என்ன தவறு செஞ்சாங்க? யார் சொல்லல, இந்த பெண்கள் பெருசா ஒரு தவறு செய்யல, இவங்க செஞ்ச தவறு என்னன்னு சொன்னால், இவர்கள் தான் உலகத்துல வாழ்ற நேரத்தில் அடுத்தவர்களோட மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அடுத்தவரை பத்தி குறை பேசுறது ஒரு செத்த மாமிசத்தை திங்கிறதுக்கு சமன்றான். அதே கொடுத்த தண்டனை தான் இது.
அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடிச்சாங்க, எல்லாரும் தெரியும். அதுல சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கொஞ்சம் கட்ட கொழுத்து, அவனோட ஷேப் கட் எப்படி வந்து கட்ட கொழுத்து. இப்ப ஆயிஷா நாயகி வந்து பேச்சுவார்த்தையிலே சொன்னாங்கன்னு தெரியுமா, இது குறை இல்ல, அவன் அடையாளத்தை கட்ட நாங்க சொல்லுவோமே கொழுத்தவன், மெலிஞ்சவன், ஒசரமானவன், அதே மாதிரி பேச்சுவார்த்தை சொன்னான். அந்த கட்ட சஃபியா குட்ட சஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடா எடுத்துட்டு சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நீங்க பேசின இந்த வார்த்தையை தூக்கி கடல் தண்ணியில போட்டுச்சுன்னா உங்களுக்கு கடலுமே நாத்தமா போகும். அவ்வளவு பயங்கரமாக எச்சரித்த ஒரு பாவத்தை புறம் பேசுறது. அதனால நோம்புடைய காலத்துல அல்ல எனக்கு நோம்ப தந்து அடுத்தவனை பத்தி நீ புறம் பேசாதே ஒரு பயிற்சியால எனக்கு தந்திருக்கிறான். இப்ப இந்த 27ஓட நான் ஒவ்வொருத்தரும் எங்களைய பத்தி நான் எங்களைய பரிசீலனை நான் எத்தனை பேரை பத்தி புறம் பேசுறேன். மாஷாஅல்லாஹ் இதுவரைக்கும் நான் யார்கிட்ட குறைய பத்தி பேச இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை நான் மௌத் வரைக்கும் யாரை பத்தி நாம புறம் பேசக்கூடாது. எனக்கு யார்கிட்ட பலாய் தேவை, எனக்கிட்ட 1000 குறைகள் இருக்கு. ஏத தலையிலே நஜீஷ வச்சு போட்டுக்கொண்டு நான் இன்னொருத்தரை பத்தி புறம் பேசுறது, ட்ரஸ்டி போர்டை பத்தி புறம் பேசுறது, ஊர் மக்களை பத்தி புறம் பேசுறது, பாடசாலைகளை பத்தி புறம் பேசுறது, உலமாக்களை பத்தி புறம் பேசுறது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கண்ணியமானவர்களை அப்படி பேசினேன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும், இந்த 27ஓட பேருக்கு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்லி அவங்களே பத்தி நான் புறம் பேசியிருப்பேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி நாம மன்னிப்பு கேட்கணும். ஐட்டா இதுக்குரிய தௌபா. 27 தௌபா என்னது, அடுத்தவனை பத்தி நாங்க ஊர்வலாய் கழுவினா அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க என்ன செய்யணுமா மன்னிப்பு கேட்டால் அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால இந்த விஷயத்துல எங்களையே நாங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவுல எத்தனையோ சிறப்புகள், இந்த நோம்புடைய மாசத்தை பத்தி எத்தனையோ விஷயங்களை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த ஒரு ஹதீஸ்ல வந்து 4 கூட்டத்தார்களுக்கு 4 கூட்டம் 4 பாவங்கள் யாரோட வாழ்க்கையில் இருக்குமோ இந்த லைலத்துல் கத்ர் 27 இருந்தால் இதுல கூட அல்லாஹ் தஆலா ரத்த கண்ணீர் வடிச்சாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். பயங்கரமான 4 பாவங்கள். இன்னைக்கு நாங்க கணக்கு எடுக்காத 4 பாவங்கள். சுருக்கமா சொல்ல போனா யாரும் விதிவிலக்கு இல்ல என்று சொல்லக்கூடிய 4 பாவங்கள் இது. ஐயா முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆர்டர் படி செல்லல, முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் தாண்ட உம்மா அப்பட மனசை நோவிச்சாங்களோ அவங்க கடைசி 10ல லைலத்துல் கத்ர் இரவுல கௌபத்துல்லாஹ்வுக்கு போயிட்டு கௌபத்துல்லாஹ்வோட புடவையை பிடிச்சு கொண்டு யா அல்லாஹ் நீ மன்னி சொல்லி ரத்த கண்ணீர் வடிச்சாலும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால உம்மா அப்பட மனசை நிறைய பேர் நோவிச்சிருப்போம், அவங்களை விட்டு மன்னிப்பு கேட்போம். உம்மா அப்பா உலகத்துல கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். உம்மா அப்பட பாக்கியம் உலகத்துல யாரை கிடைச்சிச்சோ இவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். யார் யார் அந்த பாக்கியத்தை இல்லாமலாக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த பாக்கிய கண்ணியமானவர்களை கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன செய்யலாம், அதை விலை கொடுத்து வாங்க இயலாது. அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு பின்னால இந்த உலகத்துல இரக்கமுள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னு சொன்னா உம்மா அப்பா மட்டும்தான். உம்மா அப்பா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்கள், ஒரு தாயிட பாசம் ஒரு உம்மாட பாசம் எப்படின்னு சொன்னா, ஒரு மகன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு தாயை கொலை செய்யறதுக்காக வேண்டி விரட்டி கொண்டு போறான். அந்த தாய் என்ன செய்ய மாட்டான், அந்த தாய் ஓட மாட்டான். அந்த தாய் அந்த இடத்துல நிற்பா. அந்த இடத்துல நின்று சொல்லுவா என்ன தெரியுமா, மகனே இன்னொருத்தர கையால கேவலமான முறைகளை சாவுறதை விட ஓட கையால சாவுறதை கூட நான் பெரிய ஒரு பாக்கியமா தான் இருக்கிறேன்னு சொல்லி அதே இடத்துல நிற்பா. இதுதான் தாய் பாசம், இதுதான் தாய். இந்த பாசத்தை நான் விளங்கினோமா இன்னைக்கு மவனால பிரச்சனை, மவன் என்னைய மதிக்கிறான் இல்லன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் நாங்க யோசிப்போம், இந்த மவன் என்னைய மதிக்காட்டி நான் என் வாப்பாக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை அவரை கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நான் கொடுத்திருக்க மாட்டேன். இதுதான் அடிப்படை. என் மவன் என்னைய மதிக்காட்டி நான் இந்த பழைய வாழ்க்கையை யோசிப்போம், நான் என் உமாவோட எப்படி நடந்து கொண்டேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு உம்மத்துள் விளப்பம் கேட்ட உம்மத்தா இருக்குன்னு சொன்னா கடைசி 10 ஆவி
நிறைய சகோதரர்கள் மாஷாஅல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவு அடையறதுக்காக வேண்டி காபத்துல்லாஹ்க்கு உம்ரா செய்யறதுக்கு போறாங்க. தவறில உம்ராவுக்கு போறது. ஆனா நிறைய பேர் ஸ்டோரி எடுத்தா மகன் அங்க உம்ரால நாட்டுல வாப்பா கொடுக்கறதுக்கு சாரம் இல்லை, பெருநாளை கொடுக்க சாரம் இல்லை. மகன் பார்த்தா உம்ரால. இந்த உம்ரால என்ன பிரயோஜனம்? இந்த உம்ரால என்ன பிரயோஜனம்? மகன் வருஷம் வருஷம் 10 உம்ரா 11 உம்ரா சரி செய்யறாரு. ஆனா இதுவரைக்கும் வாப்பா ஒரு உம்ரா செஞ்சு இல்ல. இந்த உம்ரால என்ன பிரயோஜனம்? இப்படி நோவிஷம் கொண்டு நாங்க கண்ணியமானவர்களை மூட்ட கணக்கில் அமல் செஞ்சாலும் அந்த அமல்ல எந்த பிரயோஜனம் இருக்கு? கண்ணியமானவர்களை உம்மா வாப்பான்னு சொல்றது பெரிய ஒரு பாக்கியம். அவங்கள நோவிஷம் போட்டு நாங்க லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க என்ன செய்யக்கூடாது? மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மேலே அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் உம்மாவோட துஆவை பெற்றாங்களோ உலகத்திலே அவுலியாக்கள் உலகத்திலே இன்னைக்கு இந்த காலத்துல கூடிய அவுலியாக்கள் இருப்பாங்க உம்மாவை மட்டும்தான், வேற யாருமே இல்லை, வேற யாரும் இல்லை. உம்மா ஒரு மகனுக்காக வேண்டி ஏற்கக்கூடிய கைக்கு தானே கண்ணியமானவர்களே அல்ல எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பு கண்டு கொண்டிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய ஒரு இமாம், லட்சக்கணக்கில் ஹதீஸ பாடமாக்கினவங்க. அவங்க எப்பயுமே ஊட்டட்டு வெளியே போகல தன்னுடைய தாயிட காலை முத்தமிட்டு போவாங்க, காலை முத்தமிடுவாங்க. அந்த தாய் வெக்கத்துல செல்வா, நீங்க இவ்வளவு பெரிய இமாமா இருக்கிறீங்க, லட்சக்கணக்கில் ஹதீஸ பாடமாக்கி ஒரு மதுரப்புடைய இமாமா இருக்கிறீங்க, ஏத காலை நீங்க போக்குறீங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உம்மா நான் லட்சக்கணக்கில் ஹதீஸ் பாடமாக்கினேன், நிறைய சட்டத்திட்டங்கள் எனக்கு தெரியும், ஆனா அதுல என்ன சொர்க்கத்தை வச்சு இல்ல, உங்களோட காலடியில தான் என்ன சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நான் அவளே முத்தமிடல சொர்க்கத்தை முத்தமிட்டு போறேன்னு சொல்லி போவாங்க. எத்தனை பேர் இந்த அமல ஹயாத்தாக்கணும்? எத்தனை பேர் அமல ஹயாத்தாக்கணும்? பொட்டாட்டிமார்களுக்கு பேச்சை கேட்டு போட்டு உம்மமார்கள் ஒதுக்கிய சமுதாயத்தை மிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 15 விதமான பாவங்கள் உலகத்துல நடந்தா நெருப்பு மலையை எதிர்பாருங்கடா. அதுல ஒன்றுதான் சொன்னாங்க, யாரு பொட்டாட்டிமார்களோட பேச்சை கேட்டுக்கொண்டு உம்மாவை ஒதுக்குவாங்களோ நெருப்பு மலையை எதிர்பாருங்கடா. இன்னைக்கு நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை நெருப்பா பத்து நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? தாயிட பதுவா, தாயிட மன உளைச்சல், உம்மாவோட அனுமதி இல்லாம எத்தனையோ வாலிபர்கள் திருமணத்தை முடிச்சு அவதான் வாழ்க்கைன்னு சரி எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டு மதம் போயிட்டாங்க. ஆனா நிம்மதியா வாழ்ந்து சத்திரம் யார் சரி இல்லையா? இல்ல. யார்? தாயிட நெருப்பு உள்ள பத்தி எரியுது. தாயிட உள்ளத்தை நாங்க பத்தி எரிய வச்சுட்டு நாங்க எவ்வளவு தான் ஏசி ரூம்ல வாழ்ந்தாலும் அவளை நிம்மதியா வாழ வைக்க மாட்டாங்க. அதனால உம்மாவோட துஆவை நாங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் இதை எடுக்கிறதுக்கு நாம முயற்சி செய்வோம். மனசுவல் முன்பட்டு நாம பேசியிருந்தேன்னு சொன்னா அவங்கள்ட்ட நாம மன்னிப்பு கேட்போம். யார் யார் உம்மா அப்பா மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்களோ உடனே கபரடிக்கு போயிட்டு அல்லது நம்ம இருந்த இடத்துல சரி அந்த உம்மாக்காக இஸ்திக்ஃபார் செய்வோம், அந்த உம்மாக்கள் சதகா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்கட ரமதான் அல்லாஹ் தஆலா சிறந்த ரமலானா மாத்துவான். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடல்வாய் ஜனங்களை யார் துண்டிச்சு கொண்டு வாழ்றாங்களோ இவர்களுக்கு லைலத்துல் கத்ரோட மன்னிப்பு இல்லைன்றாங்க. மாஷா அல்லாஹ் இஃப்தாருடைய ப்ரோகிராம் நிறைய இடத்துல நடக்குது. ஒரு ஊருக்குமே சொல்லியிருக்கிறார் இஃப்தாரை அவனோட பத்தி எனக்கு தெரியாது. பொதுவா கொழும்புல வைக்கிறதா கிராண்டா வைப்பாங்க, கலதாரில ஹில்டன் அங்க எல்லாம் சம்பவத்தை எடுத்து பார்த்தா பேசி வேலை இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாரு. ஆனா சொந்த தாத்தா இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு இல்ல. நிறைய ஊர்ல நடக்கிறதா நானாவோட பல வருஷம் பேசல. நீங்க போடுற இஃப்தார் என்னவா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இரத்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தேன்னு சொன்னால் நபி அவங்க சொன்னா அவனுக்கு சொர்க்கம் போறதே ஹராம் தான். யார் இரத்த உறவுகளை துண்டிச்சு கொண்டு வாழ்றாங்க அவங்க செய்யக்கூடிய துவா விரல்கள போவாதுண்டா. சொந்த தாத்தாவோட பேசுறது இல்ல, சொந்த நானாவோட பேசுறது இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம் மேலான சகோதரர்களை தெரியாது, எவ்வளவு பெரிய ஒரு அமல் இது. குர்திப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு தொழுகை அல்லாஹ் ஃபர்லாக்கிக்கிறான், தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் உலகத்துல உங்களுக்கு ஃபர்லாக்கிக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா குடைவாய் ஜனங்களோட சேர்ந்து நடங்க. இன்னைக்கு அதிகமான பெரிய பெரிய இபாதத்தாரிகள் கோட்டை ஒன்றது இதுல தான். மன்னிப்பு கேட்போம், மன்னிப்போம், மறப்போம். நாங்க மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காட்டி அதுக்கு குற்றவாளிகள் ஆவாங்க. ஆனா ஏத பொறுப்பு பெருமையோடு இருக்கப்படாது, காலடிக்கு வடக்காட்டு இருக்கப்படாது. நாங்க என்ன செய்யணும்? போயிட்டு மன்னிப்பை கேட்டுக்கொள்ளும். அவங்கள மன்னிப்பை கேட்டு நாங்க அவங்க மன்னிச்சாதான் நாங்க 27ஆம் செய்யக்கூடிய தௌபா என்ன செய்வோம்? அல்லாஹ் கிட்ட போவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தெளிவான ஹதீஸ். அதே மாதிரி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் வாழ்க்கையில செல்வந்தர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஹஜ் ஒரு உம்ரா போதும்.
வாழ்க்கையில ஒரு ஹஜ் ஒரு உம்ரா இதான் கடமை. வருஷம் வருஷம் உம்ரா செய்யணும்னு சொல்லி எங்க குர்ஆன்ல இல்ல, இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உம்ரா செஞ்சா 3 இல்லாட்டி 4 உம்ரா ஒரு ஹஜ் செஞ்சிருக்கிறார். கண்ணியமானவர்கள், அந்த உம்ரா செய்யக்கூடிய சல்லில நான் உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் உம்ரா போறதுக்காக வேண்டி தன் சொந்த தாத்தா வீட்டுக்கு போனார். தாத்தா வீட்டுக்கோ உம்மோட தகுதி சாட்சியோடுக்கோ போனார் உம்ராவுடைய பயணத்தை சொல்றதுக்காக. இப்ப சொல்றாரு, இப்படித்தான் நான் உம்ரா போறதுக்கு இருக்கிறேன், எனக்கு துவா செய்ய அப்படின்னு சொல்லி. இப்ப வீட்டுக்கு போனாலே என்னது, அவங்களோட கஷ்டத்தை போதுவாங்க. இப்படிதான் புள்ள மவளையில கல்யாணம் வச்சிருக்கிறேன், செய்யறதுக்கு வசதி இல்ல, வீட்டுல கூரை உடைச்சிருக்கி, இப்படி குறைபாடுகளை சொல்லுவாங்க. உண்மையான ஒரு தீண்டார் என்ன தெரியுமா செய்வாரு, சொல்லுவார், சாட்சி இந்த வருஷம் நீங்க இப்படி உம்ராவை நான் கேன்சல் பண்ணி போட்டுட்டு இந்த சல்லியை தூக்கி நான் உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் சொன்னீங்களோ அந்த கஷ்டத்தை நீங்க போக்கிக்கோன்னு சொல்லி இப்படி சொன்னா இவருக்கு என்ன நன்மை தெரியுமா, உம்ரா செஞ்ச நன்மையும் கிடைக்கும், உறவுகளோட சேர்ந்து நடந்த நன்மையும் கிடைக்கும், உறவுகளுக்கு உதவி செஞ்ச நன்மையும் கிடைக்கும். 3 நன்மை கிடைக்கும். அதை விட்டு போட்டுட்டு நான் கௌபத்துல்லாஹ் பாக்குற டைம்ல உங்களுக்கு துவா செய்யறேன்னு சொல்லி அந்த மனசி அடிச்சுட்டு போனேன்னு சொன்னா இந்த உம்ரால எழுதி வச்சுக்கோங்க, இந்த உம்ரா அழகில கபூல் இல்லை. உடல்வாய் ஜனங்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தி சேர்ந்து வாழ்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அந்த விஷயத்துல நாங்க குறைபாடு செஞ்சிருந்தேன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும், இந்த இரவோடே போயிட்டு நாங்க மன்னிப்பை கேட்கணும். கேட்டாதான் 27 நாங்க செய்யக்கூடிய நல்லவர்கள் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகும். இந்த விஷயத்துல நாங்க பேருதலா பக்குவமா இருக்கிறது. 3வது ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஷாஹித். முஷாஹித் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாளைக்கு மேல ஒரு முஸ்லிமோட பேசாம இருக்கிறது. நிறைய பள்ளிகள் ஒரு கூத்து நடக்கிற என்ன தெரியுமா, நிர்வாக பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நிர்வாக பிரச்சனை, ஒரு நிர்வாகத்தை புத்திசாலி ஊர் மக்கள் அப்படி ஏதாவது இதை விரட்டியாச்சு, ஏன்னா ஒரு நிர்வாகம் செய்ய தெரியாது. அந்த நிர்வாகிகள் என்ன செய்ய தெரியுமா, இப்ப வெளியில தலையை காட்டேதான் அந்த பள்ளிக்கு தொடக்கூடாது, பள்ளிக்கு தொழுறதுக்கு வாரேன், அந்த இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது, இப்படி நினைச்சு கொண்டு விரோதத்தையும் குரோதத்தையும் வச்சு ஊர்ல வாழ்ற ஒரு நாள் ஊருக்கு ரஹ்மத் இறங்காது. நிறைய பள்ளி நடக்கிற கூத்துவல் டைம் ஒரே சண்டை, நிர்வாகத்துக்கு மத்தியில சண்டை, ஒருத்தர் நோம் பார்த்து விடுறதில்ல, ஊர் மக்களுக்கு மத்தியில சண்டை. இது பெரிய பாவம் கண்ணியமானவர்களே. ஒரு 3 நாளைக்கு மேல ஒருத்தரோட பேசாம இருக்கிறதுக்கு இஸ்லாம்ல அனுமதியே இல்லை. அதனால மனிதன் என்ற அடிப்படையில ஊருக்கு மத்தியில ஏதாவது குரோதம் விரோதம் என்ன சரி இருந்தா மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுக்கிறது. இது ஒரு மூமினுடைய சிஃபத், இது ஒரு மூமினுடைய சிஃபத். நான் ஒரு மூமின், எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, அந்த அநியாயத்தை நான் மறந்துட்டேன், மன்னிக்கிறேன். இது ரமலானுடைய காலத்துல 10 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுகையில ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் இணைச்சி காட்டினாங்க. யார் 3 நாளைக்கு மேல பேசாம வாழ்றாங்களோ லைலத்துல் கத்ர் இரவுலையும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்காதுடா. 4வது பாவம், இத கொஞ்சம் பெண்கள் விடிச்சு கேளு, பொடியமாக விடிச்சு கேளு, சப்ஜெக்டே இல்லதான் இன்னைக்கு. இன்னைக்கு சமுதாயம் நாசமா போறதுக்கு அடிப்படை ரீசன் இந்த பாவம் தான், விதிவிலக்கு இல்ல. ஒரு நாட்டிலையும் இந்த பிரச்சனை தான். நான் அந்த லைப்ரரி அந்த ட்ரக்ஸ் உடைய அந்த கவுன்சிலிங் உடைய லைப்ரரி சொல்றோம். கனிமான் சோழர் நபியெல்லாம் சொன்னாங்க, முதுபிலுல் ஹம், யாரு தொடர்ச்சியாக போதை வஸ்துக்கள் பாதிக்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ இவருக்கு லைலத்துல் கத்ர் இரவுலையும் மன்னிப்பு கிடைக்காதுடா. மன்னிப்பில ரத்த தண்ணீர் வடிச்சால் மன்னிப்பு இல்லை. கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, 20 வருஷம் ரமலான் அடைஞ்சா நிறைய பேர், ஆனால் நிறைய பேர் இன்னும் சிகரெட் பழக்கத்தை உடல்ல, நிறைய பேர் சிகரெட் பழக்கத்தை உடல்ல. எந்த அளவுக்கு இந்த பாவங்கள் மலிஞ்சிருக்குன்னு சொன்னா, பொண்டாட்டிமார்கள்ட்ட குடுக்குறாங்க சிகரெட்டை வாங்கிட்டு வர செஞ்சு 6 வயசு பிள்ளைய முன்னுக்கு வச்சுக்கொண்டு வாப்பா பிடிச்சு கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யறோம் கண்ணியமானவர்களே. எங்கட மனசாட்சியில நான் தட்டி கேட்கணும், நான் பிடிச்ச நோம்பு ஒரு சிகரெட் பழக்கத்தை விட்டு வெளியே வர ஏழாட்டி தௌபா செய்யறதுக்கு மன விட கொடுக்காட்டி நாங்க பிடிச்ச நோம்புல என்ன பிரயோஜனம் கண்ணியமானவர்களே. இஃப்தாருக்கு அதான் சொல்லப்படுது, இவர் பவல் முழுக்க நோம்போடு இருக்கிறாரு, பவல் முழுக்க நோம்போடு இருக்கிறாரு, பக்குவமா குர்ஆனோட திலாவத்தோட இருக்கிறாரு, அதான் சொல்லப்படுது. ஈச்சப்பழத்தை எடுக்கிறாரு, தண்ணியை குடிக்கிறாரு, அல்லாஹ் லகசுத்துன்னு சொல்லி அல்லாஹ் குடி மாதிரி துவாவே ஓதுறாரு. அப்படி துவா ஓதியதுக்குள்ள எடுத்து வச்சா சிகரெட்டை வாயில
எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த பழக்கம் இருந்தா இதுவரைக்கும் எனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்றார்கள். நாம குடிக்கிற நோவுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நாசர் ரசூலோட தெளிவான ஹதீஸ். தொடர்ச்சியா ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், தொடர்ச்சியா மாவா பாவிக்கிறவன், தொடர்ச்சியா ஐஸ் அடிக்கிறார்கள், தொடர்ச்சியா கஞ்சா குடிக்கிறார்கள். நான் தெளிவா ஏசல்ல யார் கோச்சு கொள்ளவான அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இவ்வளவு தாடி இருக்கி மாவாவை திண்டு போட்டு புள்ளுக்கு வாராங்க பள்ளி உள்ளுக்கு. கேட்டார் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்றாங்க. சிகரெட் வாசத்தோட வாராங்க உள்ளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சை வெள்ளம் போடு, பச்சை வெங்காயம் தின்னுட்டு நீங்க தொழுகிறதுக்கு வரவனே அந்த வாசம் ஒரு அருவருப்பான வாசம். மலக்குமார்கள் கிட்ட இருக்க மாட்டாங்க. மனசாட்சியை தொட்டு கேட்போம். சிகரெட் வாசத்தோட வந்து முன்சஃப்ல தொழுதேன்னு சொன்ன தொழுவைக்கும் தொழு அல்லாஹ்வின் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இதை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துக்கு எடுப்போம். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தோடு விடாத வரையில ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்காது. ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், தௌபா இல்லாத நிலையில மௌத்தா போனா நரகத்துல பெரிய வேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து யார் ட்ரக்ஸ் பாவிச்ச நிலைமையில அதே நிலைமையில மௌத்தை அடைவார்களோ கியாமத்துடைய நாளையில நரகத்துல எவ்வளவு பெரிய பயங்கரமான வேதனைன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்க. சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்க. சொர்க்கத்துல இன்பங்களை பத்தி சொன்னாங்க. சொர்க்கத்துடைய பானங்களை பத்தி, சொர்க்கத்துடைய ஆறுகளை பத்தி ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நரகத்திலையும் நரகவாதிகளுக்கு சில பானங்கள் புகட்டப்படுமா, பொதுவான ஹதீஸ். அதுலயும் குறிப்பாக இந்த பழக்கங்கள், இப்ப முன்னால சொன்ன பழக்கங்கள், யார் இந்த பழக்கம் இருந்து தௌபா இல்லாத நிலைமையில மௌத்தா போவாங்களோ இவர்களோட நிலைமை. ஹதீஸ்ல வந்து நரகவாதி 1000 வருஷம் என்ன செய்வானா, தண்ணி தாகத்தோட இருப்பானா. இன்னொரு ரிவாயத்துல வந்து 70 வருஷம். இப்படி பல ரிவாயத்துகள் இருக்கு. நரகவாதிக்கு பெரிய வேதனை தெரியுமா? திங்காம இருக்கிறது இல்ல, தண்ணி குடிக்காம இருக்கிறது சூட்ல, நரகத்துடைய நெருப்புல. நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு இதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து நரகத்துல பத்திக்க முடியக்கூடிய ஒரு நெருப்புடைய ஒரு துளி எடுத்து இந்த பூமியிலே போடப்பட்டால் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் கருகி சாம்பலா போகுதா. அப்படியாப்பட்ட நரகத்துடைய வேதனை பட்டுமணி 1000 வருஷத்துக்கு பின்னால மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துடைய அதிபதி அல்லாஹ் இவர்களுக்கு எப்ப நரகத்துடைய பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தானோ அதுல இவருக்கு காது கேட்காது, இவருடைய உள்ளத்துல இறக்கத்தன்மை வராது. நரகவாதிகள் என்ன செய்வாங்களா, யா மாலிக் சத்தமோடு சொல்லுவாங்களா, இவ்வளவு காலமா நரகத்துல வேதனை செய்யப்பட்டு பட்டு பட்டு இதுக்கு ஒரு விடுமுறை கிடைக்காதா, தண்ணி தாவம் அறிக்கை, தண்ணின்னு சொல்லி நரகவாதிகள் கத்துவாங்க. இவருக்கு காது கேட்காது. 1000 வருஷத்துக்கு பின்னால நரகத்தை திரும்பி பார்ப்பாரு. நரகவாதிகள் செய்யக்கூடிய சைக்கிள் இவருக்கு வேணும். தண்ணி கேட்கிறாரு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ட்ரக்ஸ் பாவிச்ச நிலைமையில யார் மௌத்தா போவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி அவங்க முதலாவது ஹதீஸ் சொன்னாங்க, தீனத்தில் ஹவால் சொல்லக்கூடிய ஒரு பானம் போட்டப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வமா தீனத்தில் ஹவால் யா ரசூலல்லாஹ், தீனத்தில் ஹவால் சொன்னா என்ன? நபி அவங்க சொன்னாங்க, சதீது அஹ்லின்னார், நரகவாதியில உடம்புலேந்து வடியக்கூடிய சீலையும் சலத்தை ரத்தத்தையும் அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பிலே சூடாக்கி அல்லாஹ் தஆலா கொடுப்பானா. குடிக்கேடுமா இத? இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு போனா கண்ணியமான சகோதர பெரியார்களே, நோயாளிகளை பார்க்கக்கூடிய எனக்கு மனித ரீதியில ஒத்தனை சேர் வருது, ரத்தம் வருது, கிட்ட போவோமா? மனித இயல்பு. கொஞ்சம் யோசிக்கும், ஒரு தோப்பை போட்டப்படும். அது எப்படி போட்டப்படும் சொன்னா, சூடாக்கி நரகத்துடைய நெருப்புடைய சூழல் எல்லாத்துக்கும் தெரியும். இவர் 1000 வருஷம் தண்ணி தாகத்தின் காரணத்தால அந்த கோப்பையை கிட்ட எடுப்பாரு. எந்த அளவுக்கு அதிசுடைய கருத்துல வந்து அந்த கோப்பையில் அடிக்கக்கூடிய உஷ்ண சூடு இருக்குதானே, சூடு முகத்துல பட்டு பட்டு முகத்துல இருக்கக்கூடிய சத கரடு அப்படி கீழே போடுவான். அதையும் மீறி குடிப்பாரு. நபியவங்க சொன்னாங்க, அவருடைய நாக்கு உள்ளுடைய குடல் பார்ட்ஸ் எல்லாம் பின்துவாரங்களா வரும். எவ்வளவு பயங்கரமான வேதனை இது! எவ்வளவு தைன கண்ணியமானவர்களை பயான்களை கேட்டிருப்போம். கொஞ்சம் சரி தௌபா செய்யக்கூடிய என்ன நிலைக்கு வரலையா? நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. நிறைய பேரை நாங்கள் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். இந்த பாவத்துக்கு நாங்க எப்ப தௌபா செய்ய போறோம்? எப்ப இந்த பழக்கத்தை நாங்க உள்ள போறோம்? இன்னைக்கு ட்ரக்ஸால நிறைய பிரச்சனை, நிறைய குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு சீரழிஞ்சு கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத் ஒரு பெண்மணி
மதரசால ஓதின ஒரு பெண்மணி தாஜத்துக்கு தன்னுடைய கணவனை எதிர்பார்த்து கொண்டிருந்துச்சு. கணவன் எதிர்பார்த்து தாஜத்துக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கூட உமாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சாலியான பெண். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, நல்லவன் நினைச்சு காலப்போல கெட்ட கூட்டாளிமார்களோடு சேர்ந்து ட்ரக்ஸ பழகி அந்த பிள்ளைக்கும் சேர்ந்து ட்ரக்ஸ பழகி இன்னைக்கு 2 பேரும் யார் பண்ணி கொண்டிருக்கிறார் கொழும்புல. எவ்வளவு பெரிய அநியாயம்! எந்த அளவு தூரம் இன்றைக்கு இந்த பாவன ஒரு மனுஷனை பேசிக் கொண்டிருக்கீங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு ஒரு கால் அவுட் வருது. ஒரு தாய் கால் பண்ற, ஒரு 80 வயசு தாய் சொல்றா வந்து, நிர்வாகிகளே என்ன மவனை விட்டே பாதுகாத்துருங்க, மவனோட எனக்கு இருக்கேடா. அவ செல்றா வந்து என்ன தெரியுமா கண்ணியமானவர்களை, நான் படிப்பினைக்காக வேண்டி சொல்ற தாய் செல்றா வந்து என்ன மவனோட ஈக்கேரான்னு சொல்றது காரணம் என்ன, மவன் அதிகமா ட்ரக்ஸ் பாவிச்சு எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் வைத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோசமான ஒரு பொம்பளை ஒருத்தன் என்னத்தை எதிர்பார்ப்பான், அதே எதிர்பார்ப்பை இந்த பெத்த மவன் எனக்கு எதிர்பார்க்கிறான். யூதர்களோட டார்கெட் இதுதானா? யூதர்களோட டார்கெட் இதுதான். இந்த அளவுக்கு என்ன சமுதாயத்தை கொண்டு வரும். இன்னைக்கு சீரழி சின்ன பின்னமாக எத்தனையோ முன்மாதிரியான குடும்பத்திலையும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு ட்ரக்ஸ்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் எல்லாம் கெட்டு போயிட்டு. அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த விஷயத்தை இந்த பாவத்துக்கு நாங்க தௌபா செய்வோம். இந்த பாவத்துக்கு நாங்க அவசரமான முறையில நாங்க தௌபா செய்வோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு சொல்லக்கூடிய சில விடயங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த மால்லாக்கு கடைசி பயானா எனக்கு வாழ்நாள கடைசியோ தெரியாது. சில விடயங்கள் வெளிப்படையாக சொல்லணும், நல்ல நோக்கத்தோட சொல்ல ஊரை பத்தி எனக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, ஒவ்வொரு பெண்களும் நினைக்கணும் வந்து இந்த இஸ்லாத்துக்கு அதிகமாக ஹிதுமத் செஞ்சது, இந்த இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி பாடுபட்டது வரலாறு ரீதியாக எடுத்து பார்க்கக்கூடிய பெண்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார். பெண்கள் தான் முன்மாதிரி இருந்திருக்கிறார். இஸ்லாத்துக்காக வேண்டி ஆரம்பமா தியாகம் செஞ்சது, தன்னுடைய உயிரை மாய்த்தவர்கள், கடினமானவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் சுமையா ரலியல்லாஹு. அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது முறையோடு இல்ல, வரலாறு படிச்சு பாருங்க. அவ்வளவு கடினமா தாக்கப்பட்டார். ஆனா அந்த கட்டத்துல ஈமான உடல்ல, இஸ்லாத்த உடல்ல. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச ஒரு பெண்மணி ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா 4 மகன்மார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பக்கூடிய நேரத்துல அந்த மகன்மார்களுக்கு தர்பியத் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னார், மகனே இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது. நீங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டப்படணும். கியாமத்துடைய நாளையில இந்த ஷுஹத், இந்த ஷஹீதுடைய, இந்த தாயுடைய மகன் சொல்லி நீங்க பெருமையாக கியாமத்துடைய நாளில் அழைக்கப்படணும். தாயை நியத்தை பாருங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதர பெரிய 4 மகன்மார்கள் போறாங்க. போயிட்டு இஸ்லாத்துக்காக யுத்தம் செஞ்சு கடினமான முறையில் தாக்கப்படுறாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த தாய்க்கு விஷயம் கேள்விப்படுது. பொதுவா தாய்க்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு அன்பு பாசம் இருக்கும். அந்த அன்பு விதிச்சு அவன் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த தாய் சொன்னா, என் 4 பிள்ளைகளையும் நான் பால் கொடுத்து வளர்த்ததே இதுக்காக வேண்டித்தான். அல்ஹம்துலில்லாஹ், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்னை பெரிய ஒரு அந்தஸ்துல ஒரு ஷஹீதுடைய தாய்க்கு சொல்லி என்னை அழைக்கணுமே பெருமையோட வாழ்ந்தா. சுபஹானல்லாஹ். குழந்தை வளர்ப்புகள் இப்படி அமையும். பிள்ளைய வளர்க்க உடல்ல தாய்மார்கள் வளர்க்கணும். பிள்ளைய தீனோட வளர்க்கணும், ஈமானோட வளர்க்கணும். துனியாவுடைய கல்வியை மட்டும் கொடுத்து ஈமான கொடுக்காம, அதை கொடுக்காம நாங்க எவ்வளவு தான் கல்வியை கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு பட்டிருக்கிறாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு தாய்மார்கள் இந்த சம்பவத்தை படிச்சு கொஞ்சம் நாம எங்களோட வாழ்க்கை எப்படி அமைச்சு கொள்ளுன்ற பாடம், பெரிய பாடம் ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க வந்து, எந்த அளவுக்கு சொன்னால், எங்களோட வீட்டுல நாம 1வது முறையை பார்த்தோம், 2வது முறையை பார்த்தோம், 3வது முறையை பார்த்தோம். 3 மாசமா எங்களோட வீட்டுல அடுப்பெரிய இல்ல. கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா நீங்க எதோட சாப்பிட்டீங்க? சொன்னா ஈச்சப்பழமும் தண்ணியோட எங்களை 3 மாசம் அங்க சாப்பாடு தான். ஆனா ஒரு நாள் சரி ரசூலுல்லாஹோட போயிட்டு சண்டை பிடிச்ச வரலாறு, உங்களை கல்யாணம் முடிச்சதுல இருந்து இதே கஷ்டமா பட வேண்டியதா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறத விட்டு சமாளிச்சு கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொர்க்கத்துடைய தலைவி. நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு பின்னால் தான் சொர்க்கத்துக்கு போறோம்.
ஒவ்வொரு தாய்மார்களும் நானாக அதாவது ஒவ்வொருத்தரும் யோசிங்க. நான் என் மகள் என் தாய் அந்த ஸ்ரீதேவியில பின்னுக்கால சொர்க்கத்துக்கு போறோம். அவங்கள பின்னுக்கால சொர்க்கம் போறதுக்கு எனக்கு என்ன இருக்கி? சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா நாயிட கதவை தட்டுறாங்க. ஃபாத்திமா நாயி கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்துட்டு அப்படி மயங்கி கீழே விழுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை வந்து தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு கேட்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஏம்மா திறக்கிறதுக்கு லேட் ஆகிச்சு? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சாப்பிட்டு 3 நாள் ஏதோ உடம்ப நேரா வைக்கிறதுக்கு ஃபிட் இல்ல, அதனால மயங்கி கீழே விழுவேன். அதை விட கவலையான விஷயம் என்ன தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் பச்சை புல்ல பால் குடிக்கிற புல்ல அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கவலை கேட்கிறாங்க, இந்த புள்ளைக்கு சரி பால் குடிக்கணுமே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நானே சாப்பிட்டு பல நாள் புள்ளைக்கு கொடுக்கறதுக்கு கூட மார்புல பால் இல்ல. எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு இதுவரைக்கும் எல்லாம் கத்தரிக்கிறானா? எவ்வளவு சொகுசா நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனால் ஃபாத்திமா நாயிட வாழ்க்கையிலேயோ, ஆயிஷா நாயிட வாழ்க்கையிலேயோ, சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு நாளும் ஒரு தொழுகை உருப்படல. ஒரு நாள் ஒரு தொழுகை உருப்படல. ஒரு சுன்னத்தான தொழுகைகள் உருப்படல. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபஜ்ருடைய நேரம் ஒரு முக்கியமான ஒரு நேரம். ரமலானுடைய காலத்துல நேர காலத்தோடு எல்லாம் எழுப்பினோம். ஆனா நிறைய பெண்கள் நிலைமை எடுத்துக்கொண்டா ரமலான் முடியறதோட அல்லாஹ் பாதுகாப்பு அடுத்த நாள் நிறைய பெண்களுக்கு ஃபஜ்ர் இல்ல. நீங்க ஃபஜ்ர் தொழுவாம நேர காலத்தோட எழுப்பாம உங்களோட கணவர்மார்கள் யூகேல யுஎஸ்ல நீ எந்த துனியா தொங்கல்ல கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு நாள் பரக்கத் இருக்காது. ஒரு நாள் பரக்கத் இருக்காது. நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு 1வது நாளே சொபோ இல்ல. அப்படியாப்பட்ட வாலிபர்கள் நினைக்கட்டும், ஏற பொண்டாட்டி கிட்ட கல்யாணம் முடிச்ச 1வது நாள் சொபோ தொழுவ இல்லையா நினைச்சுக்கொள்ளணும். அந்த இரவு எங்க மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தி கருவுல பெய்து புள்ள தள்ளி அந்த புள்ள இருக்கிற அந்த புள்ள இருக்கும் வரையில உங்களோட மனசை நோச்சு கொண்டுதான் இருக்கும். இது உலமாக்களோட கருத்து. யார் கல்யாணம் முடிச்சு 1வது நாள் சொபோ இல்லையோ கிடைக்கக்கூடிய புள்ள நாங்க கபருக்கு போகும் வரைக்கும் எங்களோட மனசை நோச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் தருத்திரியம். சுபஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஜ்ர தொழுதுட்டு கொஞ்சம் மேலுக்கு அசரின்னு சொல்லி படுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வாராங்க. கேக்குறாங்க, ஃபாத்திமா ஃபஜ்ர தொழுதுட்டுமா தூங்குறீங்க? யார் ஃபஜ்ர தொழுதுட்டு தூங்குறாங்களோ வறுமையில வாசலெல்லாம் தொழுது கொடுப்பானா. இன்னைக்கு நிறைய எங்களோட நோனாமார்களுக்கு தொழுவே இல்லை. 10 மணி மட்டும் தூக்கம். மாப்பிள்ளக்காரன் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நோனா நல்லா புரட்டு தூக்கம். எங்க பரக்கத் இருக்க போகுது? கோடிகளுக்கு சம்பாதிச்சால் ஒரு நாளும் பரக்கத்தில கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே. அதனால நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும். ஃபஜ்ருடைய தொழுகையை நாம மிஸ் பண்ணாம இது வரைக்கும் தொழுதோம். நோம்பு முடிச்சதன் பின்னாலேயும் நேர காலத்தோட தூங்கி நேரத்தோட எழுப்பக்கூடிய பழக்கத்தை இந்த 27ஓட நாம எடுப்போம். எங்களை கணவர்மார்களை எழுப்பாட்டுவோம். இந்த பக்குவத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பயானோட எடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, 2வது விஷயம் அந்த பெண்கள்ட்ட இருந்த தன்மை என்ன தெரியுமா? ஃபாத்திமாவா இருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரா இருந்தாலும் கண்ணியமானவர்களே, மஹரம் பேணி ஃபர்தாவோட மறைஞ்சி வாழ்ந்தாங்க. பக்குவமா வாழும், மஹரமோட வாழும். இன்னைக்கு ரமலானுடைய காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலகத்துல வாழ்ற நேரத்துல எந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கும் படல. அவ்வளவு பக்குவமா பெண்களா வாழ்ந்தாங்க. அதை டீப்பா நான் சொல்றதாக இருந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நேரத்துல மௌத்தா போயிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் தன்னுடைய தாயிட நெத்திய முத்தமிட்டு ஓடிக்கொண்டு வந்து சொல்றாங்க, அருமை சஹாபாக்களே, அருமை தோழர்களே, புத்தி தெரிஞ்சதுல இருந்து எங்களோட உம்மோட முடிய நாங்க இன்னைக்கு தான் பார்த்தோம். பிள்ளைக்கு காட்டுறது தவறல்ல. எவ்வளவு பக்குவமா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு பக்குவமா பெண்களா வாழ்ந்திருப்பாங்க. சஹாபாக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது ஃபாத்திமா யாரு. மௌத்தா பேணி கபருக்கு போகும் வரைக்கும் தெரியாது. அவளோட தோற்றத்தை பார்த்தீங்க. ஆனா இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட குமருவல் தான், கல்யாணம் முடிச்சதுவல் தான், பேர பேத்தியை கண்டதுவல் தான் டிக்டாக்ல கூத்தடிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். வெட்கமில்லாத மாப்பிளமார்கள் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே. ஏக பொண்டாடி டிக்டாக் செஞ்சு அவ அறக்குறையா நிர்வாணமாக இன்னொரு அந்நிய ஆணுக்கு காட்டி அதை லைக் எடுக்கிறான்னு சொன்னா மாப்பிளமார்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாய பேரானவர்களே, எவ்வளவு வீடியோஸ்கள் ஷேர் ஆகுது, எத்தனையோ கமெண்ட்ஸ்ல பொடியமாக்கள். அல்லாஹ் பாதுகாப்போம். வார்த்தையால செல்லேல மஜ்மாக்கள செல்லேலாத வார்த்தைகள். ஒரு விபச்சாரியாக இன்றைக்கு டிக்டாக் உடைய நவீன வைரஸ் எங்களோட பெண்களுக்கு மத்தியில. நான் சொல்றேன்,
ஏன்னா சொந்த கருத்து என்னன்னு சொன்னா, பெண்கள் இஸ்லாமிய தாவா செய்யறேன்னு சொல்லி டிக்டாக்ல மூஞ்ச காட்டி கொண்டு தாண்ட உடம்ப காட்டி கொண்டு செய்யறது ஹராம். இது தெரிஞ்சு வச்சுவான். யாரு கேள்வி கேட்கணும்? ஆயிஷா நாயகி, ஃபாத்திமா நாயகி அந்நி ஆண்களுக்கு டிரெக்டா மோத்த பார்த்து இஸ்லாத்தை பத்தி படிச்சு எங்க சரி இருக்கா புகாரில முஸ்லிம்ல பெருசா பேசுறாங்க. என்னோட காக்காமார்கள் தாவா செய்யணும். குர்ஆன் அல்லாஹ் செய்தா சால்துமூன மதான் ஃபஸ்அலூன மி வராயிஜா. சஹாபாக்களே, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெண்கள்ட்ட கேட்கணுமா திரட்டி பின்னாலே படிங்க. குர்ஆனுடைய ஆயத். இப்படி இஸ்லாம் கட்டுப்பாடு போட்டிருக்கி. ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் இன்னொரு அந்நிய ஆணுக்கு விளக்கப்படாது. அப்படி இருக்க போக்கல கண்ணியமானவர்கள், எவ்வளவு பாவமான காரியங்கள். போதா குறைக்கு இன்னைக்கு ஹிஜாபோட பக்குவமாவோட எத்தனையோ பெண்கள் மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பெண்கள் மானமும் போகுது. சில பெண்கள் ஃபேஸ் கவரை போட்டு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, வெளிப்படையா சொல்ல போனா. அதனால இந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சு கொள்ளணும். ஒரு பெண்ணுடைய முடி வெளியாவதுல தான் உங்களோட கணவர்மார்களுடைய பரக்கத் இருக்கு. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. எப்போ உங்களோட முடி அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுதோ உங்களோட கணவன் வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். அதே போன்று கடன் இல்லாத மௌத்து வரைக்கும் கடனோட தான் வாழ வைக்கணும். ஒரு பெண்ணுடைய முடி அவ்வளவு முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போறாங்க. மியராஜுக்கு போன நேரம் பெண்கள் ஒரு கூட்டத்தார்கள் கடினமான முறையில் வேதனை செய்யப்பட்டார். எப்படி வேதனைன்னு சொன்னா, அந்த பெண்ணை தலைகீழாக தொங்க விடப்பட்டு நரகத்துடைய நெருப்பு பத்தி கொண்டே அந்த நரகத்துடைய போக அந்த பெண்ணுடைய தலையில பட்டு பட்டு கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பெண்ணுடைய மூளைக்கு தானே மூளை உரி வடி, மூளை உரி வடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இந்த பெண் உலகத்துல என்ன தவறு செஞ்சா? யா ரசூலுல்லாஹ், பெருசா ஒரு தவறு செய்யல. காட்டி செஞ்ச தவறு என்ன தெரியுமா? தாண்ட முடிய அந்நிய ஆண்களுக்கு காட்டினா, இவ்வளவு தான் தவறு செஞ்சா. அப்ப எங்களோட உடம்ப அடுத்தாக்களை காட்டினா எவ்வளவு பெரிய அநியாயம். அதனால இந்த பக்குவத்தை இந்த நோம்புடைய காலத்துல நாங்க இந்த பக்குவம் வந்திருக்கா. ஆடையுடைய விஷயத்துல தராவிக்கு வரக்கூடிய நேரத்துல, பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல அத்தர்மணத்தை பூசிக்கொண்டு தாண்ட முடிய காட்டிக்கொண்டு வரக்கூடாது. பக்குவமாக வரும். அதுல தான் அல்லாஹ் தஆலா பெரிய பரக்கத் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். பெரிய ரஹ்மத் அல்லாஹ் தஆலா அதுல தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மஹரம் பேணக்கூடிய விஷயங்கள்ல மிச்சம் பேணுதலாக பக்குவமா இருக்கு. மச்சான்களுக்கு ஹராம். மச்சானோட பேசுறதுக்கு பெரிய, அதாவது இஸ்லாத்துல இந்த விதத்துல அனுமதி ஒண்ணு இல்ல. கணவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, செக் அனுப்புறாரு, நாணக்காரன், சொந்த நாணக்காரன், சொந்த நாணக்காரன் அனுப்பி நாணக்காரன் கால் பண்ணி சொல்ற, இப்படிதான் செக் அனுப்பிக்கிறேன், நீ மைனியோட போயிட்டு செக்க மாத்திட்டு அவருக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுன்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, நான் அந்த கவுன்சிலுடைய ஃபீலை தான் சொல்றேன். நிறைய நாணமார்கள் கொண்டாடிய தூக்கி கொண்டு ஓடிட்டாங்க. நிறைய பேர் கண்காண இடத்துக்கு போயிட்டாங்க. மாப்பிளக்காரன் வந்து பார்த்தா கொண்டாடியே காணும். அவன் அனுப்பின கஷ்டப்பட்டு வளர்ச்சி சல்லி எல்லாத்தையும் ஊட கட்டி கட்டி ஊட வித்துட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையை மாற்றம் செஞ்சா இதுதான் நடக்கும். எங்களோட கணவர்மார்கள் மட்டும் தான் எங்களுக்கு மஹரம். உங்களோட அழகை காட்டுறது கணவனுக்கு பெரிய ஒரு இபாதத். 10 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிறதை விட தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிய எப்படி எல்லாம் அலங்கரிச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாவோ அந்த முறையில அலங்கரிச்சு காட்டுறது உங்களுக்கு கஷ்டான வாஜிபு. கணவன் அனுமதி இல்லாம என்ன செய்யலாம்? சுன்னத்தான நோம்பு பிடிக்கலாம். கணவன் அனுமதி இல்லாம தஹஜ்ஜத் கூட தொழுவேலாம். தஹஜ்ஜத்துடைய நேரத்துல கணவன் வேலை விட்டு வாராரு, உடல் தேவைக்கு ஆடி கூப்பிடுறாரு, தஹஜ்ஜத் தொழுகை விட்டுட்டு கணவனோட தன்னுடைய உடல் தேவையை பூர்த்தியாக்கி கொடுத்த ஒரு பெண்ணுக்கு இபாதத், பெரிய ஒரு இபாதத். இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண்ணுடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த ஜனாசாக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறாங்க. தொழுறதுக்கு வாடி ஜிப்ரீல் அந்த கையை தட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணுடைய கபரை போய் பார்த்த போறோம், நீங்க தொழுவீங்க. கபரை போய் பார்க்கறாங்க. கபூர்ல தேலும் பாம்பும், கபூர்ல என்னென்ன வேதனை நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு கபூர்ல. ஆனா பெரிய ஒரு இபாதத் ஆதி. ரெண்டாவது தரம் கையை தூக்குறாங்க. மூணாவது தரம் 3 டைமும் ஜிப்ரீல் தொழுவிக்கிறதுக்கு உடல் இல்லை. கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா வெச்சி போட்டுட்டு இந்த பெண் உலகத்துல என்ன தவறு செஞ்சான்றது பாக்குறதுக்காக ஒரு ஊர் ஃபுல்லா விசாரிக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, நல்ல இபாதத் ஆதி, தஹஜ்ஜத் மிஸ் பண்ண மாட்டா, நோம்பு விட மாட்டா, நல்ல ஒரு நோம்புல. அப்ப மனைவியுடைய விஷயத்தை கேட்கிறா யார்கிட்ட போகணும்? கணவன் கிட்ட தான் போகணும். கணவன் கிட்ட தான் போகணும். கணவனை கூப்பிடுறாங்க.
இப்படித்தான் உங்களோட மனைவியில ஜனாசா நீங்க வரல சரியா பார்த்தா மனைவியில ஜனாசாவை கணவன் தான் சொல்லிக்கிறார். அவர் மையத்தில் கூட வரல. பெரிய இபாதத்தாளி. அவர் சொன்ன வார்த்தை யார சூழல்லாம் உலகத்துல பெரிய இபாதத்தாளி தான். ஆனா அவருடைய இபாதத் ஏத ஹக்க செய்யறதுக்கு தடையாக இருந்துச்சு. நான் வேலை விட்டு கஷ்டப்பட்டு தண்ணி தாத்தோட வருவன், தண்ணி கொஞ்சம் கேட்பன். அவ சொல்லுவா வந்து நான் தொழுறன், என்னை டிஸ்டர்ப் பண்ணமான ஊத்தி குடிச்சு போவான். இது பெண்ணுக்கு அழகு இல்ல. செஞ்ச முதலாவது பாவம். ரெண்டாவது யார சொல்லலாம் நான் வேலை விட்டு அதிகமா உடல் தேவையோட வருவேன். உடல் தேவையோட வரக்கூடிய நேரத்தாவோட என்ன உடல் தேவையை பூர்த்தியாக மாட்டா. நான் தாஜ தொழுறன், நாளைக்கு பாப்போன்னு சொல்லி என்னைய வந்து அவாய்ட் பண்ணிடுவா, என்னை ஒதுக்கிடுவா. இது ரெண்டாவது செஞ்ச பாவம். மூணாவது செஞ்ச பாவம் என்னன்னு சொன்னா இவ கணக்கே இல்லாம சுண்ணத்தான நோம்பு குடிப்பா. அந்த சுண்ணத்தான நோம்பு என் இல்லற வாழ்க்கைக்கு தடையா இருந்துச்சு. நான் விபச்சாரம் மட்டும் தான் செய்யல யார சொல்ல, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. இவரோட வாழ்க்கை தவிர நல்ல செத்து போறது மௌத்தா போறது நல்லன்னு சொல்லி வெறுப்படுத்தினே யார சொல்லல. நபி அவங்க சொன்னாங்க இந்த பாவம் தான் இபாதத் செஞ்ச பெண்மணியில கபூர வேதனை. இது ஒவ்வொருத்தரும் இந்த பாடத்தை படிக்கும், இபாதத்தோட இருக்கணும். ஆனா கணவன்மார்களோட ஹக்குல நாங்க மோசடி செஞ்சிடப்படாது. கணவன் இல்லாத நேரத்துல கணவன் சொத்தையும் கணவனுடைய அந்த இதையும் அதாவது அந்த பொருளையும் தன்னுடைய கற்பையும் சொத்தையும் யாரு பாதுகாக்கிறாங்களோ சொர்க்கத்துல அவங்க போவாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். மாப்பிள்ளமார்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், கணவன்மார்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறாங்க. வானாண்டத சுண்ணத்து தான், சுண்ணத்து சுண்ணத்து சொல்லி ஒன்னாவது புண்ணியால பெரிய அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான். பெரிய தாடி சூப்பி சுந்தரம் சுண்ணத்து இப்படி எல்லாம் சுண்ணத்து ஹயாத்தாக செல்லி இல்ல. அடி உனக்கு ஒன்னாவது கொண்டாட்டியோட வாழ்றதுக்கே இடுபுக்கிற செய்வன் எனக்கு இரண்டாவது ஷரியத் சொல்லுது என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 2 முடி 3 முடி 4 முடி வை ஹிஃப்தும் அல்லாஹ் தாதி அல்லாஹ் முடிக்கிறான். அப்படி தெரியுமா? உனக்கு பயமா இருக்கி ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா சரிசமன பாக்கேடான்னு சொன்னா உங்களுக்கு தான் பெட்டர் அல்லாஹ் சொல்றான், சிறந்தது இருக்கிறான். அதனால சுன்னத் ஹயாத்தாக்க போறேன்னு சொல்லி பொண்டாட்டிமார்களுக்கு அநியாயம் செய்யவான ஹதீஸ்ல தெளிவா வந்தீங்க. ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு யாரு ஒன்னாவது பொண்டாட்டிக்கு அநியாயம் செய்வானோ கியாமத்துடைய பேரலைஸ் பிடிச்சவனா தான் வருவான். ஒரு சைட் சீவன் இல்லாத மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால ஹக்க கொடுக்குறாங்க இருக்கிறாங்க இல்லாண்டு வரல. 4 கல்யாணம் முடிச்சும் ஹக்க கொடுக்குறாங்க இல்லாண்டு இல்ல, அநியாயம் செய்கிறார்கள் இருக்கிறாங்கன்றத எனக்கு கருத்து போனாலும் பிரச்சனை இல்லை, சொல்றது எனக்கு கடமை. நினைக்க கூடாது ரெண்டாவது கல்யாணத்தை எதிர்ப்போடு செஞ்சு முறையோட முடியும். கண்ணியமானவர்களே, இரண்டாவது விஷயம் என்னடா பொண்டாட்டிமார்களுக்கு நேரம் கொடுக்கிற விஷயங்கள். எங்கட வைஃப் தவறு செய்யறதுக்கு காரணத்துல அடிப்படை ஒன்றுதான் நேரம் கொடுக்காம இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தனிமா லஞ்ச், ஏலம் அவளுக்கு தனிமா ஒவ்வொரு வாப்பமாக கிடைக்கும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால என்ன பொம்பளை பிள்ளைக்கு மொபைல் தேவை இல்லை, மொபைல் தேவை என்னத்தை இருக்கிறாங்க டியூஷன் கிளாஸ் சொல்லி போறாங்க. அங்க பார்த்தா அந்த கார்டன்ல இந்த கார்டன்ல February 14 சில பேர் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் பாப்பா அனுப்புறாரு. நல்ல 14 தான் இது, பேசி வேலை இல்லை. கண்ணியமானவர்களே, பெரிய அநியாயம் இது. எங்க மவன்மார்களுக்கு செய்த அநியாயம் இது. கட்டுப்பாடோட இருக்கணும் மவன்மார்களை வளர்க்கிற விஷயத்துல. அதே மாதிரி மனைவிமார்களுக்கு நேரம் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்து ஸஹாபால வந்து 53 வயசு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு முறை ஒரு பிரயாணம் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயை பார்த்து கேட்கிறாங்க, ஆயிஷாமா நாங்க 2 பேரும் ரேஸ் ஓட்டுவோமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ரேஸ் ஓட்டுவோமான்னு சொல்லி சுபஹானல்லாஹ். நாங்க ஒரு நாள் சைடுல பொண்டாடி பார்த்து ரேஸ் ஓடிப்போம். ரேஸ் ஓடுறது சுன்னத்து. ஆனா மஹரம் இல்லாத ஆண்கள் இல்லாத இடத்துல ஒரு கணவன் மனைவி உலமாக்கள் சொல்ல ரேஸ் ஓடுறது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் ஓடி இருக்கிறாங்க. அவ ஓடி இருப்பா. எப்ப தெரியுமா ஓடி இருப்பா? சண்டை வரக்கூடிய இடத்துல தும்பு குட்டி அடிக்கிற ஓடி இருப்பா. மத்த டைம்ல ஓடி இருக்க மாட்டா. எங்கட ரேஸ் ஓடி இப்படித்தான் இருக்கு, எங்கட குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. நபியை ஓடுறாங்க. சுபஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முந்துறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்திருக்கிறானே, ரேஸ்ல முந்தேனாமையா உலமாக்கள் சொன்னாங்க நபியை விட்டு கொடுத்தாங்க. பொண்டாட்டிமார்களுக்கு சில விஷயம் விட்டு கொடுக்கணும். அப்பதான் என்ன செய்யணும்? குடும்ப வாழ்க்கைய தொடர்ந்து கொள்வேன். இல்ல நான் தான் சண்டி என்றா நொண்டிய நாள் மூலிக்கும் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை காலி கொள்ள வேண்டி முடியறதுக்கு அடிப்படை காரணம் நான் பெரியவன் என்றது காட்டுறேன். இல்ல 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 இல்ல, விட்டு கொடுங்க. குடும்ப வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சோதனை பெரிய நேரம் முடிஞ்சு கண்ணியத்துல நல்லடியார்களே. அதனால நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நான் அடிப்படை சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலானுடைய 27 நோம்பை நாங்க முடிச்சிருக்கோம்.
27 நோம்ப பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் எங்களோட நாம பேசிக்கொள்வோம். யா அல்லாஹ் என்ன கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கி, என்ன குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கி, என்ன தாஜத் தொழுகை எப்படி இருக்கி, இதை கண்டினியூ பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஈமானும் தக்குவரும் இப்ப இருக்கா என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட நாம பேசிக்கொள்வோம். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவுல நாம இந்த குர்ஆன் இறக்கினோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். லைலத்துல் கத்ர் இரவு எப்படியாப்பட்டது? 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இன்ஷா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ர் இரவா 27 இருந்தால் கால நேரங்கள் அநியாயமாய் கொள்ளாம அங்கே சும்மா சந்தில புந்தது கைவார அடிச்சு கொண்டிருக்கோம், பண்ணி உழுக்கி இருப்போம். இருந்து இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சு அல்லாஹ் நாங்க மன்றாடுவோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நீங்க மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கள் அனைத்து குற்றங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கள் நோன்பை கபூல் செஞ்சு போயாலா, எங்கள் ரமலானை கபூல் செஞ்சு போயாலா. ரமலானின் மூலம் யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில தக்வாவை ஈமான் உண்டாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழ்க்கையில நிறைய பாவத்தை செஞ்சுக்கோ யா அல்லாஹ், நிறைய அநியாயத்தை செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அவைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த ஊரை யா அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நிர்வாகத்தை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எல்லா பெண்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஆண்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளிலே இருந்தும் யா அல்லாஹ் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கி யா அல்லாஹ். துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளோடு இந்த மஸ்ஜிதிலிருந்து முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை தேவியாக்கள் நீ உருவாக்கிடுவாயா அல்லாஹ். சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை யாருக்குமே கையேந்த வச்சிடாதயா அல்லாஹ். யாரு கடைசி ரமலானோ தெரியாதயா அல்லாஹ். ரமலான் சட்ட தவறுகள் செஞ்சா மன்னிச்சியா அல்லாஹ். எங்களோட துஆக்கள் யாரை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபில் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.